ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இது ரெண்டுமே வந்து கொசு வலை தான். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஜன்னல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நைட்டு வந்து ரொம்பவே கொசு வருது. ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சு தூங்கணும் அப்படின்னா ரொம்ப கொசு வருது. அதனால் வந்துட்டு இந்த ரெண்டு கொசு வலையை வந்து வாங்கியிருக்கோம், நம்மளோட ஜன்னல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொசு வலை வந்திருக்கு. இது வந்து நம்ம சொன்ன சைஸுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதை எடுத்து அப்படியே மாட்டுற மாதிரி இருக்கும். செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு, அதாவது கொசு வலையை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொசு வலையோட எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் வந்து இது அப்படியே இப்படி ஒட்டிக்கும். நம்ம பர்ஸு ஷூஸ்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜன்னலில் வந்து ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, இதை வந்துட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒட்டும், நல்லா ஒட்டும். இதை வந்து இப்படி செவுத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இப்படி வந்து ஒட்டிங்க. ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. நான் இப்படியே வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து இன்சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். ஜன்னலுக்கு இன்சைடில் உள் பக்கமாக வர மாதிரி ஒட்டியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெளிப்பக்கமாக வேணும் அந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கூட ஒட்டிக்கலாம். இல்லை இந்த ஜன்னலில் இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒட்டுறீங்க அப்படின்னாலும் கூட ஒட்டிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒட்டினா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அளவு வச்சு பார்த்துட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கொசு வலை வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும்ல, இதை வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது வந்து ஒட்டிக்கும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கம் நீங்கள் ஒட்டிட்டிங்கனாவே போதும். சரி, பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சேனலுக்கு நான் வந்து ஒட்ட போகிறேன், இன்னொரு ப்ராடக்ட்டையுமே. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஜன்னல் சைஸை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் கேட்டது இல்லை அப்படின்னா உங்கள் ஜன்னலோட கொஞ்சம் பெரிய சைஸ், அடுத்த சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஆர்டர் போட்டுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இன்ச்சஸில் இருக்கும், இன்ச்சஸ் அப்புறம் ஃபீட்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ஆர்டர் போட்டது வந்து 4 அடிக்கு 3 அடி இந்த ஜன்னலோட சைஸு. இதுக்கு தான் ஆர்டர் போட்டேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக வந்துருந்துச்சு, அதனால் நான் உள்ளே ஒட்டிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த சைஸ் கிடைக்கலன்னா இதுக்கு அடுத்து இதில் வந்து ஆர்டர் போட்டுங்க, 4க்கு 4 அப்படிங்கிறத ஆர்டர் போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ. இதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.